ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னா என்ன? பார்த்தாலே எழுந்தாலே நெஞ்சு எரிக்குது, அப்படியே அந்த ஆசிட் மேலே வருது. காஃபி, டீ இதை குறைக்கணும். அவங்க வேலைக்கு போகிறாங்களோ இல்லை ஸ்கூலுக்கு போகிறாங்களோ காலேஜ் போகிறாங்களோ இவங்க ரொம்ப நேரம் வயத்தை காய போடக்கூடாது. பட் அடிக்கடி அவங்களுக்கு வருது அப்படின்னா மூல காரணம் ஸ்ட்ரெஸ் தான். பிரேக்ஃபாஸ்ட் பெஸ்ட்டு ஸ்டீம்டு ஐட்டம்ஸ். நைட்டில் வெந்தயம் 2 டீஸ்பூன் ஊற வச்சுட்டு காலையில் அந்த வெந்தய தண்ணியை அவங்க குடிச்சிட்டாங்கன்னா இந்த கல்யாண பூஷணிக்கான்னு சொல்லுவோம். இதே இவங்க ஆவக்காய் இல்லை இந்த மாதிரி பயங்கர காரமாக இருக்கிற ஒரு விஷயம், இட்லியாக இருக்கலாம், இடியாப்பமாக இருக்கலாம், 11 மணிக்கு இவங்க மோர் குடிச்சிக்கலாம். ஸோ லஞ்ச் அண்ட் டின்னர் பார்த்தீங்கன்னா ரைஸ் அவங்களுக்கு பெட்டர் தேன் வீட்டில் சிறுதானியம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தலகாணியை மேலே வச்சு படுக்க சொல்லுவோம். அப்போ அவங்களுக்கு கிராவிட்டியில் அது கீழே போயிடும். காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம ஆசிட் ரிஃப்ளெக்ஸை பற்றி பேச போகிறோம். ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னால் என்ன? நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த உணவு ஒரு இது மாதிரி கார்த்தால எழுந்தாலே நெஞ்சு எரிக்குது, அப்படியே அந்த ஆசிட் மேலே வருது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இது பேர் கேஸ்ட்ரிக் இசோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் அப்படின்னு பேர். GERD, GERD அப்படின்னு பேர். ஸோ வயத்துலேருந்து அந்த ஆசிட் அந்த அளவு வாய் வரலும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது எப்போ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம ஸ்டமக்கில் உணவு வாயிலேருந்து ஈசோஃபேகஸ் வழியாக நம்ம வயத்துக்குள்ளே போகுது. ஸோ ஒன் வே தான், அது மேலேருந்து கீழே தான் போக முடியுமே வழிய கீழேந்து மேலே வர முடியாது. பட் அந்த இடத்துல இருக்கிற அந்த வால்வு சரியாக வேலை பண்ணலைன்னா அப்போ மேலே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தலகாணியை மேலே வச்சு படுக்க சொல்லுவோம். அப்போ அவங்களுக்கு கிராவிட்டியில் அது கீழே போயிடும். இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் குறையும். பட் இந்த மாதிரி ஃபிசிக்கலாக ப்ராப்ளம் இல்லை, பட் அடிக்கடி அவங்களுக்கு வருது அப்படின்னா மூல காரணம் ஸ்ட்ரெஸ் தான். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு இவங்க ப்ரீதிங் இல்லை மெடிடேஷன் இல்லை யோகா இதெல்லாம் பண்ணாலே இது நல்லா குறைஞ்சி வந்துடும். பட் இது வந்துடுச்சு இல்லை இது வரப்போகுதுன்னு நம்மளுக்கு அந்த சயின்ஸ் தெரியும். ஒரேடியாக அசிடிட்டி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா டீஸ்ட்ரெஸ்ஸை தவிர நம்ம உணவில் நிறையா சேஞ்சஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூஷ்ணிக்காய் ஜூஸ். பூஷ்ணிக்கான்னா என்ன? இந்த கல்யாண பூஷ்ணிக்கான்னு சொல்லுவோம். இந்த அமாவாசைக்கு உடைப்பாங்க. வெளியில் பச்சையாக இருக்கும், உள்ள வெள்ளையாக இருக்கும். இதில் தோலையும் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற அந்த விதையும் எடுத்துட்டு இதை கட் பண்ணி அப்படியே மிக்சியில் அடிச்சுட்டு அந்த ஜூஸில் கொஞ்சமாக உப்பு வேணா போட்டுண்டு அதில் ஒரு ஃப்ளேவரும் இல்லை டேஸ்ட்டும் இல்லை, அப்படியே ஒரு அரை டம்ளர் 100 ml இல்லை 150 ml குடிக்கலாம். 10 நாள் குடித்தாலே அந்த அசிடிட்டி குறைஞ்சு அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். இல்லை எங்களுக்கு இது குடிக்க முடியல, ஏன்னா சில பேருக்கு இது குடிச்சா கோல்டு காஃபி இது ஜாஸ்தியாகி அதனால ப்ராப்ளம் வரும். அப்போ அவங்களுக்கு என்ன கொடுக்கலாம்? நைட்டில் வெந்தயம் 2 டீஸ்பூன் ஊற வச்சுட்டு காலையில் அந்த வெந்தய தண்ணியை அவங்க குடிச்சிட்டாங்கன்னா அது கூட இது குறைக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும். அப்புறம் உணவில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா, இவங்க இட்லி தோசை சாப்பிட்டா கூட மிளகா அப்படி இவங்களுக்கு காரம் கம்மியாக எப்படி ஒரு 2 வயசு குழந்தைக்கு கொடுப்போம் அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்தா இந்த அசிடிட்டி ஜாஸ்தி ஆகாது. இதே இவங்க ஆவக்காய் இல்லை இந்த மாதிரி ஒரு பயங்கர காரமாக இருக்கிற ஒரு விஷயம் இல்லை மிளகா அப்படி கூட ரொம்ப காரமாக எடுத்து சாப்பிட்டாங்கன்னா இவங்களுக்கு அசிடிட்டி ஜாஸ்தி ஆகும். ஏன்னா அந்த ஃபுட் டைஜஸ்ட் ஆகிறதே காரம் வரைச்சே ஆசிட் இன்னும் ப்ரொடியூஸ் ஆகும். இவங்க ரொம்ப நேரம் வயத்தை காய போடக்கூடாது. நைட்டில் தூங்கி எழுந்த உடனே காலையில் இந்த மாதிரி பூஷ்ணிக்காய் ஜூஸ் இல்லை வெந்தய தண்ணி அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேணா அவங்க லைட் காஃபி டீ குடிக்கலாம். பால் நிறையா இருக்கணும், கம்மியாக காஃபி இல்லை டீ போட்டு அது குடிக்கலாம். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ 8
8-9 மணிக்குள்ளே இவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். பிரேக்ஃபாஸ்ட் பெஸ்ட்டு வந்து ஸ்டீம்டு ஐட்டம்ஸ், இட்லியாக இருக்கலாம், இடியாப்பமாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயம். தோசை இல்லை ஆப்பம் பண்ணால் கூட அதில் ரொம்ப கம்மி எண்ணெய் போட்டு பண்ணால் அவங்களுக்கு பெட்டர். இல்லை பொங்கல், கிச்சடி, இந்த மாதிரி ஐட்டம் கூட அவங்க சாப்பிட்லாம். உப்புமா எல்லாம் பண்ணால் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி வேக வச்சா அவங்களுக்கு டைஜஷன் ஈஸியாகும். ஸோ காரமும் கம்மியாக இருக்கணும், ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட், ரொம்ப ஃபைபர் அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்புறம் அதோட பழம் எல்லாமே சாப்பிட்லாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் 11 மணிக்கு இவங்க வந்து மோர் குடிச்சிக்கலாம். அப்புறம் 1 மணிக்கு சாப்பிடலாம். ஸோ லன்ச் அண்ட் டின்னர் பார்த்தீங்கன்னா ரைஸ் அவங்களுக்கு பெட்டர் தேன் வீட்டில் சிறுதானியம். இல்லை சிறுதானியம் சாப்பிடணும் அப்படின்னா சாமை வரகு பெட்டர், பாலிஷ்டு மில்லட்ஸ் அது பெட்டர். இதே தினை, கம்பு, குதிரைவாளி வந்து ரொம்ப ஹார்ட் அவங்களுக்கு டைஜஸ்ட் பண்ண. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் அந்த ரைஸாக இருக்கட்டும், இந்த அரைவேக்காடு இல்லை வந்து ஒரு புலாவ் ரைஸ்க்கு எப்படி வேக வைக்கிறோம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இவங்களுக்கு 2 வயசு குழந்தைக்கு எப்படி வேக வைப்போம், நல்லா வேக வைப்போம். 1:3, ஒரு அரிசிக்கு 3 தண்ணி இது போட்டு நல்லா வேக வச்சு அதோட பருப்பு. இப்போ சிறு பருப்பு ஈஸிலி டைஜஸ்டபிள் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு சாம்பார், ரசம் பண்ணால் கூட இனிஷியலாக ஒரு 10 நாளைக்கு முதல்ல சிறு பருப்பில் பண்ணி கொடுக்கலாம். ரசம் கூட புளியை கம்மி பண்ணிட்டு அந்த மாதிரி கொடுக்கலாம், காரத்தையும் கம்மி பண்ணிடணும். அப்புறம் வெஜிடபிள்ஸில் வாட்டரி வெஜிடபிள்ஸ் தான் ஈஸிலி டைஜஸ்டபிள். பூசணிக்காய், சொரைக்காய், பொடலங்காய், பீர்க்கங்காய், அப்புறம் பச்சை காயே கொடுக்க வேண்டாம். கியூக்கம்பர் இதெல்லாம் இருந்தால் கூட ஸ்லைட்டாக ஸ்டீம் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி கொடுத்தா அவங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். ஏன்னா இல்லைன்னா டைஜஷன் கஷ்டப்படப்பட அசிடிட்டி ஜாஸ்தியாகும். இவங்க தயிருக்கு பதில் மோர் குடிக்கலாம். மோரில் பெருங்காயம், உப்பு, ஜீரக பொடி இதெல்லாம் போட்டுட்டா டைஜஷனுக்கு பெட்டர் ஆகும். அதே மாதிரி 4 மணிக்கு அவங்களுக்கு டீ, காஃபி வேணுன்னா ரொம்ப லைட்டாக குடிக்கணும், இல்லைன்னா மோர் குடிச்சிக்கலாம். 7-7:30க்குள்ள இவங்க வந்து டின்னரை சாப்பிடணும். டின்னர் வந்து ரைஸ் பேஸ்டாக இருந்தால் பெட்டர். இட்லி இருக்கலாம், தோசை இருக்கலாம், பொங்கல் இருக்கலாம், கிச்சடி இருக்கலாம், இல்லை உப்புமா மாதிரி பண்ணால் கூட காரம் கம்மி, எண்ணெய் கம்மி, தண்ணி நிறையா போட்டு அந்த மாதிரி பண்ணி ப்ளஸ் ஒரு சூப் கொடுக்கலாம் அவங்களுக்கு. வெஜிடபிள் சூப், ஈஸிலி டைஜஸ்டபிள் வெஜிடபிள்ஸ் வச்சு வெஜிடபிள் சூப் ப்ளஸ் பயத்தம் பருப்பு, சிறு பருப்பில் ஒரு சின்ன சூப் மாதிரி, கஞ்சி மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சமாக மோர், இவங்க ஈஸியாக டைஜஷன் ஆகி இந்த அசிடிட்டிலாம் குறைஞ்சிடும். அண்ட் அவங்களோட இட்லி, தோசை பண்ணுறதே அந்த மாவில் வெந்தயத்தை ஊற வச்சு போட்டாங்கன்னா அதில் கூட நிறையா பெனிஃபிட் இருக்கும். ஸோ அதனால பேசிக்காக பிளாண்ட் ஃபுட், ஈஸி டு டைஜஸ்ட் ஃபுட், காரத்தை கம்மி பண்ணணும், எண்ணெயை கம்மி பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட், எதெல்லாம் கெஃபைன் இருக்கோ சாக்லேட், காஃபி, டீ இதை குறைக்கணும். அதை குறைக்க குறைக்க அவங்களுக்கு ஈஸியாக சரியாக போயிடும். இதை தவிர அவங்க டீஸ்ட்ரெஸ் பண்ணணும், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும், வெளியில் போகணும். அவங்க வந்து வேலைக்கு போகிறாங்களோ இல்லை வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்களோ காலேஜ் போகிறாங்களோ அது எல்லாமே பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டா அவங்க பெனிஃபிட் நிறையா இருக்கும். இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா கொஞ்ச நாளில் இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அவங்களுக்கு சரியாக போயிடும். பட் அந்த மெக்கானிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னா அது லைஃப் லாங் ப்ராப்ளம். அவங்க எப்பவுமே ஜாகிரதையாக இருக்கணும். பட் பேசிக்காக தூங்குறச்சே கொஞ்சம் தலையை கொஞ்சம் ஜாஸ்தி ஒரு அரை தலகாணி சைஸில் தூக்கி வச்சுட்டாங்கன்னா இந்த ப்ராப்ளம் வராத தவிர்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஆசிட் ரிஃப்ளெக்ஸை பற்றி பார்த்தோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.